குட் மார்னிங் மா. கனகா ரிப்போர்ட்டிங் ஃபார் டியூட்டி. வா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. மாமூல் வாழ்க்கை பிரமாதமா ஓடிட்டு இருக்கு. இப்பெல்லாம் உங்க பேரை சொல்லி தனியா மாமூல் வாங்குற அளவுக்கு தேறிட்டம்மா. அம்மா, ஒரு விஷயம் கேள்விப்பட்டீங்களாம்மா? அந்த ரேகாவோட தாத்தா மண்டை போட்டாராமே. போறதும் எல்லாருக்கும் நல்லா செஞ்சுட்டு போயிருக்காராம். உங்களுக்கு கூட சஸ்பெண்ட் ஆர்டரை ரத்து பண்ணிட்டாராமே. அந்த கேஸ் கூட ஒரு முடிவுக்கு வந்துருச்சாமே. அம்மா, எப்பமா டியூட்டில ஜாயின் பண்ண போறீங்க? தாத்தா 4 விஷயத்துல நல்லது பண்ணி 40 விஷயத்த நாசம் பண்ணிட்டு போயிட்டாரு. என்னம்மா சொல்றீங்க? சில சமயம் சந்தர்ப்பம் கதவை தட்டும், பல சமயம் அது கதவை தட்டுற சத்தமே பல சந்தர்ப்பத்தை கெடுத்துரும். அந்த மாதிரி ஆயிப்போச்சு இப்போ. அம்மா, நான் சிறுமூலக்காரி, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கம்மா. என் மொத்த பிளானையும் சுத்தமா கெடுத்துட்டு போயிட்டாரு அந்த சுந்தரலிங்கம். அம்மா, நீங்க சொல்றத எப்படிமா நம்புறது? உங்க மேல இருந்த கேஸ் தான் முடிஞ்சு போச்சேம்மா. என் மேல இருந்த கேஸ் மட்டுமா முடிஞ்சது? அந்த சங்கர் மேல இருந்த கேஸும் முடிஞ்சு போச்சு. எவ்ளோ கஷ்டப்பட்டு சிக்கல்ல மாட்ட வச்சு ஜெயில் வாசல் வரைக்கும் கொண்டு போய் நிறுத்தினேன். எல்லாமே வேஸ்டா போச்சு. அப்படியாமா? அது மட்டுமா, சங்கர் குற்றவாளின்னு சரசுவ பயமுறுத்தி அவளை சென்னையிலேயே தங்க வச்சேன். சுப்புவ காஞ்சிபுரத்துல என் கைக்குள்ளேயே வச்சிருந்தேன். என் கூடவே சுத்த வச்சேன். என்ன பத்தி அவர் மனசுல காதல் வர மாதிரி பத்த வச்சேன். மொத்தமா அவரை என் வலையில விழ வச்சேன். இப்போ தாத்தா சங்கரை டோட்டலா ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. அதனால சரசு காஞ்சிபுரத்துக்கு போயிடுவா. சுப்பு கூட குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிருவா. அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருப்பாங்க. இங்க சென்னையில நானு காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு கிரிமினல்ஸ் பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இது
எல்லாத்துக்கும் காரணமா இருந்த அந்த தாத்தா மட்டும் என் கையில கிடைச்சிருந்தாரு, அவரை கழுத்தை நெரிச்சே கொன்னு இருந்திருப்பேன். அதான் ஏற்கனவே செத்து போயிட்டாரேம்மா. சாகறதுக்கு முன்னாடி கிடைச்சிருந்தா நானே கொன்னு இருப்பேன்னு சொல்ல வந்தேன். அம்மா, கண்ணு கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் எதுக்குமா? தாத்தாவே செத்து போயிட்டாருமா. இப்ப கோபப்பட்டு என்னமா பிரயோஜனம்? அதுக்கு இல்ல கனகா, ஒரு வேலையை நம்ம சிறப்பா செய்துட்டு இருக்கும்போது அதே வேலைய பக்கத்துல இருக்கிற ஒருத்தன் தப்பாவே செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு வெயி, அத வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறத விட கொடுமை இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்ல. அந்த மாதிரி பிரமாதமா நான் ஸ்கெட்ச் போட்டு அந்த சங்கரை உள்ள அனுப்பிட்டு சரசுவை நான் டீல்ல விட்டுட்டு சுப்புவை கரெக்ட் பண்ணிடலான்னு இருந்தேன். நல்லபடியா அது ஒர்க் அவுட்டும் ஆச்சு. கடைசியில செத்து கெடுத்தா அந்த சுந்தரலிங்கம். அம்மா, அதிர்ச்சி நமக்கு 2 வழியில வரும். ஒண்ணு நமக்கு கேடு செய்யும், இன்னொன்னு நம்ம எதிரிங்களுக்கு போய் நல்லது செய்யும். அநேகமா நீங்க இப்ப 2வது வகை அதிர்ச்சியில இருக்கீங்க. மனசை தேத்திக்கங்கம்மா. நீங்க கூலானாதானே நம்ம அடுத்த குட்டிச்சாத்தான் வேலையை ஆரம்பிக்க முடியும். இப்ப என்ன என்னதான் பண்ண சொல்ற? அம்மா, இந்த சுடிதார்லயும் மாடர்ன் ட்ரெஸ்லயும் உங்களை பார்த்து போர் அடிச்சு போச்சுமா. மறுபடியும் அந்த அயன் பண்ணி வச்ச காக்கி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சிங்கம் மாதிரி நடக்கணுமா. உங்களை பார்த்து நல்லவங்க எல்லாம் நடுங்கணும், கெட்டவங்க கொண்டாடணுமா. அமைதியா இருக்கிற இந்த ஊரை நம்ம 2 பேரும் சேர்ந்து மாத்துவோமா. ஏய், ஏன் பிரச்சனைக்கு வழி சொல்லுன்னா நைஸா உன் பிரச்சனைக்கு வழி சொல்லிட்டு இருக்க? இல்லம்மா, பேசாம நம்ம 2 பேரும் காஞ்சிபுரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடலாமா. அங்க சுப்பு வேலை செய்யற இபி ஆபீஸ் பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிடலாமா. சுப்பு பக்கத்துல இருந்தாதான் நீங்க சுபிச்சமா இருப்பீங்க. அதத்தான் நானும் யோசிச்சேன். இந்த தாத்தா சொதப்பினதுல நான் வச்ச குறியெல்லாம் தவறிடுச்சு. அம்மா, நீங்க கவலைப்படாதீங்கம்மா. துப்பாக்கியால குறி வச்சு சுட்டு நாம என்னைக்கு ஜெயிச்சிருக்கோம்? நாம துப்பாக்கியால குறி வச்சு சுடும்போது எது கீழே விழுகுதோ அத சுட்டதா சத்தம் போட்டு சொல்லி சர்டிபிகேட் வாங்கிக்கணும். அதுதானே புத்திசாலித்தனம். அதுவும் சரிதான். அம்மா, சிங்கிளா இருந்து செல்ஃபி எடுத்ததெல்லாம் போதுமா. காக்கி சட்டையை போடுங்க, நம்ம கும்பலா இருந்து குல்ஃபி எடுப்போம். சுப்புங்கிற மாவட்டத்துக்கு நீங்க தான் தலைநகரம், சரசு துணை நகரம். நம்ம மாத்தி காட்டுவோமா. எல்லா எஸ்ஐக்கும் உன்ன மாதிரியே ஒரு ஏட்டு இருந்தா போதும், உருப்ட்ரும். மாதிரி பண்ணிடு. சரியா? ஓகே சார். வாங்க வாங்க வாங்க. வணக்கம். நான் தான் தாத்தாவோட வக்கீல் சார். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு தான் உங்களை வர சொன்னேன். கொஞ்சம் உட்காருங்க, ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். சரிங்க சார். கிரி, வாப்பா. என்ன சங்கர் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க? இல்லைண்ணே, இங்கே வரும்போதெல்லாம் சண்டை சச்சரவோடு தான் வருவேன். அன்னைக்கு என்ன பொய் கணக்கு எழுத சொன்னார், எழுத முடியாதுன்னு சொன்னேன். அதில் வந்த பிரச்சனை தான் எங்கேயோ போய் என்னென்னமோ நடந்துருச்சு. இப்போ தாத்தாவே உயிரோட இல்லை, அதை நினைக்கும் போது தான் கஷ்டமாக இருக்கு. சங்கர், ராஜா, தாத்தா உங்க 2 பேர் மேலையும் உயில் எழுதி வச்சிருக்காரு. சார், என்ன சொல்றீங்க? ஆமா, எங்க 2 பேருக்கும் உயிலுக்கும் என்ன இருக்கு? நியாயமா பார்த்தா தாத்தாவோட சொத்து பூரா அவங்க பேத்தி ரேகாக்கு தானே போய் சேரணும். ஆனா இது அந்த மாதிரி உயில் கிடையாது. தாத்தா 2 உயில் எழுதி வச்சிருக்காரு. ஒன்ன இப்ப உடைச்சு பார்க்கணும், இன்னொரு உயில 6 மாசம் கழிச்சு தான் உடைச்சு பார்க்கணும். ஆனா அந்த 6 மாசம் கழிச்சு உடைச்சு பார்க்கறதா ரொம்ப முக்கியமான உயில். இது அதுக்கு முன்னாடி நடத்துற ஒரு சோதனை ஓட்ட மாதிரி தான்.
சாகும்போது கூட தாத்தாவை குசுமு போகல பார்த்தீங்களா? நீ வேறப்பா, அவரே கடவுள்கிட்ட போயிட்டாரு, அவரை பற்றி தேவையில்லாம பேசிக்கிட்டு. சரிங்க சார், அது என்னன்னு தான் பார்த்துடலாமே. இதை பிரிக்கலாங்களா? ஆ ராஜா, இந்த உயில நான் படிக்கட்டுமா இல்ல நீங்களே படிக்கிறீங்களா? அண்ணா நீங்கள் படிங்க. கொடுங்க சார், நானே இந்தாங்க. படிச்சாங்க. அன்புள்ள ராஜாவுக்கும் சங்கருக்கும், இந்த உயிலை நீங்கள் கையில் வைத்து படிக்கும்போது நான் இறந்து போயிருப்பேன். பாவம், உங்க 2 பேரையும் நான் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன். சங்கருக்கு என் பேரன் வயசாகுது. அவன் என்னை அடிச்சதுக்கு நான் மன்னிச்சு விட்டுருக்கலாம். தேவையில்லாத ஈகோனால நான் ரொம்ப குடும்பப்படுத்திட்டேன். என்னை மன்னிச்சிரு சங்கர். அண்ணா, தாத்தா பாவம், வயசில் மூத்தவர், அவரை நான் அடித்தது கூட தப்பு தான். ராஜா, சங்கருக்கு சப்போர்ட் பண்ண ஒரே காரணத்துக்காக உன்னையும் நான் வெறுத்தேன். ஜெயிலுக்கு அனுப்ப பார்த்தேன். ஆனா நான் என் பேத்திக்கு செய்ய முடியாத கடமைய நீ செஞ்சிருக்க. அவ ஆசைப்பட்ட கல்யாணத்தை நீ நடத்தி வச்சிருக்க. இது ரொம்ப பெரிய விஷயம்ப்பா. அதனால தான் உன்னையும் நான் உயிரில் சேர்த்தேன். இல்லைனா இந்த முழு பொறுப்பையும் சங்கர்கிட்ட மட்டும்தான் ஒப்படைச்சிருப்பேன். இந்த உயிலை நீங்க பிரிச்சு படிக்கிற இந்த நிமிஷத்துல இருந்து 6 மாசம் வரைக்கும் என்னோட சொத்துக்களையும் ஆபீஸையும் ராஜாவும் சங்கரும் தான் நிர்வாகம் பண்ணணும். நினைச்சா அவங்க அந்த சொத்துக்களை அனுபவிக்கலாம். சொத்துல இருந்து எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணலாம். ஒரு மாசத்துல அவங்க 2 பேரும் 1 லட்ச ரூபா வரையும் செலவு பண்ணலாம். ஆளுக்கு 50,000. மற்றபடி சொத்தை விற்கவோ வேற யார் பேருக்கும் மாற்றவோ முடியாது. நான் ஏன் இந்த பொறுப்பை இவங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. வக்கீலையா, ராஜாவும் சங்கரும் பணத்து மேல ஆசைப்படாதவங்க. நான் பல முறை அவங்கள பணத்தால வாங்க முயற்சி பண்ணேன். அது என்னால முடியல. பணம் முக்கியம் இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா நான் பணம் முக்கியம்னு நினைக்கிறவன். நான் நினைக்கிறதும் சரி, அவங்க நினைக்கிறதும் சரி. அதனால தான் அவங்களுக்கு பணத்துல ஒரு பரீட்சை வைக்க போறேன். தாத்தா பணத்தால நமக்கு பறிச்சு வைக்க போறாரா? எப்படின்னு இங்க கொடுங்க. பணத்தால எதுவும் செய்ய முடியாதுன்னா பணத்து மேல ஏன் எல்லாரும் ஆசைப்படுறாங்க? இதுக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. அது என்ன ரகசியம்னு இந்த பண பரீட்சை முடியும் போது சங்கருக்கும் ராஜாவுக்கும் தானா புரியும். பணம் இல்லாதவங்க தான் பணத்து மேல ஆசைப்படாதீங்கன்னு சொல்லுவாங்க. பணத்தால எதுவும் சாதிக்க முடியாதுன்னு நீங்க 2 பேரும் எனக்கு புரிய வச்சிங்க. இந்த 6 மாசம் என் சொத்தையும் ஆபீஸையும் நிர்வாகம் பண்ண போறீங்க. நீங்க கோடிக்கணக்கான பணத்துக்கு நடுவில் வாழ போறீங்க. வாழ்ந்து பாருங்க, அப்ப தெரியும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு. பணம் ஒரு ஆளை எப்படி மாத்துது, பணத்துக்காக நம்ம எப்படிலாம் மாறுறோம், இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நீங்க கத்துப்பீங்க.
மாசம் கழிச்சு பிரிக்கிறப்போ உயிர்ல மற்ற முக்கியமான அம்சங்கள்லாம் இருக்குது. உங்களுக்கு 6 மாசம் தான் டைம். இந்த 6 மாசத்துல என் சொத்தை பெருக்கி லாபம் அடைஞ்சா அந்த லாபத்தை நீங்களே எடுத்துக்கலாம். நஷ்டம் வந்தா அதுக்கும் நீங்க தான் பொறுப்பு. எடுத்துக்க போறீங்களா இல்ல அந்த நஷ்டத்தை சரி கட்ட போறீங்களான்னு பார்க்கலாம். இந்த பரீட்சைக்கு ரோஷமுள்ள ஆம்பளையா நீங்க 2 பேரும் ஒத்துப்பீங்கன்னு நான் நம்புறேன். என்னை ஏமாத்திடாதீங்க. ஆல் தி பெஸ்ட். இப்படிக்கு சுந்தரலிங்கம். சார் இந்தாங்க சார். நீங்க 2 பேரும் ஒத்துக்கிட்டு இந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுங்க. இது இன்னையில இருந்தே நடைமுறைக்கு வருது. இனிமே ஆபீஸ் உங்களோடது. ஓகே, நான் இதை ஒத்துக்கிறேன். 2ல் 1 பார்த்துடலாம். ஐயோ, நான் இதுக்கு ஒத்துக்கலங்க. ஏண்ணே? இல்ல சார், தாத்தா ஏதோ ஒல்லிட்டு போயிருக்காரு. அவர் என்னமோ அவர் சாகிறப்ப நான் என்னமோ ரொம்ப நல்லவன் ஃபீல் பண்ணிட்டார் போல இருக்கு. அந்த உணர்ச்சி வசப்பட்டதா இதில் எழுதியிருக்காரு. ஐயா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது சார். அப்படிலாம் சொல்லிடாதீங்க. கோடிக்கணக்கான சொத்து வருது. மாசம் ஆளுக்கு 50,000 ரூபாய்னா என்ன கசக்குதா? சார், எனக்கு அரிசி பிசினஸ் இருக்கு. தாத்தா ஏகப்பட்ட பிசினஸ்ல கால் எடுத்து வச்சிருக்காரு. அதை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். அண்ணே, எனக்கு தெரியும். நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? ஏப்பா, நீ ஏப்பா இதுல என்ன மாட்டி விட்டு இருக்க? அண்ணா, என்ன நம்பி நீங்க கழுத்து போடுங்கண்ணே. நான் இருக்கேண்ணே, கழுத்து போடுங்கண்ணே. அண்ணே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்காவது கடை இருக்கு, எனக்கு என்ன இருக்கு? ஜெயிலுக்கு வேற போயிட்டு வந்திருக்கேன். எனக்கெல்லாம் எந்த கம்பெனில வேலை கொடுப்பாங்க? ஒருத்தரும் கொடுக்க மாட்டாங்க. அண்ணே, நான் சுயநலத்துக்காக பேசுறேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. எனக்கு இந்த வேலை தெரியுன்ற தைரியத்திலையும் தாத்தா நம்ம மேல வச்சிருக்க நம்பிக்கையை காப்பாற்றணுன்றதுக்காகவும் தான் நான் இப்படி பேசுறேன். தாத்தா நம்ம மேல வச்சிருக்க பண பிரச்சனையை நம்ம ஜெயிப்போண்ணே. இல்லப்பா, இது எனக்கு ஒத்து வராது. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா. சார், நீங்க கொடுங்க, நான் கழுத்து போடுறேன். வேணாம்ப்பா, சும்மா இருங்கண்ணே, நான் பாத்துக்கிறேன். மாமா என்ன? சங்கர் தான் சொல்றாருல்ல, கூடவே இருக்கிறேன்னு. எல்லாம் நல்லபடியா நடக்குமாப்ல, நீ தைரியமா இரு. நீயும் கையெழுத்து போடு. போடு அண்ணே, போடுமாப்ல. போடுங்க. அட போடுமாப்ல. நான் இருக்கேண்ணே, நான் பாத்துக்கிறேன். போடுங்கண்ணே. அட போடுமாப்ல. அவர்தான் கூட இருக்கேன்னு சொல்றாருல. போடு போடு. போடுங்கன்னு சொல்றேன். போடுங்க. போடுமாப்ல. அட போடு. யோசிக்காம போடுங்க. போடு போடு போடு. போடுங்க. ராஜா, சாரிப்பா. போச்சு போச்சு. ஆரம்பமே அபசுகுணமாயி போச்சு. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது மாப்ள. அண்ணே, இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம்ண்ணே. இதுக்கெல்லாம் போய் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. நீ கையெழுத்து போடுங்க. இதெல்லாம் ஒண்ணு மனசுல வச்சுக்காதப்பா. கையெழுத்து போடு. மாப்ள சொல்றாருல, இவ்வளவு தூரம் கையெழுத்து போடு. போடு மாப்ள. அதான் சங்கர் கூட இருக்காருன்னு சொல்றாருல, போடு. ராஜாண்ணே, கவலையே படாதீங்க. இன்னையிலேருந்து நம்ம தொழிலாளி இல்ல, முதலாளி. கை கொடுங்கண்ணே. கை கொடு மாப்ள. ம்